Johnny, Johnny, yes papa, Yesuvin pilla needapa, telling lies, no papa, open your mouth, hallelujah. Johnny, Johnny, yes papa, Yesuvin pilla needapa, telling bad words, no papa, open your mouth, hallelujah. Spread the gospel, yes, Papa. Open your mouth, God loves you. Johnny, Johnny, yes, Papa. Yes, sensation, needapa. Walla walla gossip, no, Papa. Open your mouth, God loves you. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? வீட்டுல வந்திருக்கீங்களா? சரி சரி சரி. என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் என்ன பேரு? என் பேரு ரோசி. சொல்லுங்க பார்க்கலாம். ரோசி. சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பிள்ளைங்க. சரி, நம்ம ஏசப்பா எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? மேலே இருக்கிறாரே. இந்த பக்கம் இருக்கிறாரா? இந்த பக்கம் இருக்கிறாரா? மேலே இருக்கிறாரா? நான் சொல்றேன், ஏசப்பா எங்க இருக்கிறாரு? ஏசப்பா என் இதயத்துக்குள்ள இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? என் இதயத்துக்குள்ள இருக்கிறார். உங்க இதயத்துல ஏசப்பா இருக்கிறாரா? இருக்கிறா இல்லையா? யாரு இதயத்துல ஏசப்பா இருக்கிறாரு? வெரி குட். கைக்கு வாங்க. சூப்பர் 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 சூப்பர். என் ஃப்ரெண்ட் பாத்தீங்களா? எங்க என் ஃப்ரெண்ட காணோம்? எங்க போனா தெரியல. டீ சாப்பிட விடனா? எங்க போயிட்டான்? பின்னாடி கேட்டானா? சரி, நான் பார்த்து இருக்குமா? நான் போய் கூட்டிட்டு வரேனா? நீங்க அமைதியா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பிள்ளைங்க வந்திருக்காங்க, அண்ணங்க வந்திருக்காங்க, அப்பா வந்திருக்காங்க, ஆண்டி வந்திருக்காங்க, பாட்டி வந்திருக்காங்க, தாத்தா வந்திருக்காங்க. எல்லாம் வந்தாங்க. ரெடியா? சரி வாங்க. பார்க்கணும் பிள்ளைங்க நேரத்துல இருந்து ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க. ஏன் சிரிக்க மாட்டாங்க? சிரிக்க மாட்டேங்க தானே? அவனை பார்க்கணும்னு ஆசையா தானே இருக்கு. ஜானி ஜானி, நான் சிரிக்க மாட்டேன் ஜானி.
ஜானி சிரிப்பாங்க. சிரிக்க மாட்டாங்க தானே சிரிக்க மாட்டாங்கம்மா. ஆனா போனாங்க என்னை பார்த்து கேலி பண்ணுவாங்க. கேலி பண்ண மாட்டேன் ஜானி, வாங்க சொல்லுங்க. கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணீங்களா? இப்பவே நீங்க ஜானி சொன்னா அண்ணன் ஜானி சொல்றாங்க, வந்து ஜானி ஜானி நான் கொடுத்தேன் ஜானி ஜானி அப்படி சொல்லுங்க. அவங்க கேள்வி பண்ண கூடாதுங்க. ஜானி சிரிக்க மாட்டாங்கல்ல, சிரிக்க மாட்டாங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்கல்ல, கிண்டல் பண்ண மாட்டாங்க. அப்ப நான் வரட்டுமா? நான் வந்து கூட யாரும் சிரிக்க கூடாது. சிரிக்க மாட்டாங்க. அப்பனா நான் வருவேன். சொல்லுங்க. என்ன கவலை போட்டு வந்திருக்க? போன எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்காங்க. நீ அப்படி கவலை போட்டு வந்தா எல்லாம் சிரிக்கதான் சொல்லுவாங்க. நான் போன எல்லாம் பார்த்து பின்னாடி கேட்டல் பண்றாங்க. நீ கவலை போட்டு வந்து கவலை கட்டிட்டு வா. கவலை கட்டிட்டா அவன் பேஸ் எல்லாம் பார்க்க ஆசையா கட்டுதானே. ஆயிடுச்சு கவலை போட்டுட்டாங்க. நாட்டுக்கு அப்போ ஜானி ரொம்ப நல்ல பையன். ஒரு ஜானி வந்து என்ன சொல்றான்னு கேட்கலாமா? ஜானி சொல்றதா கேட்பீங்க தானே. ரொம்ப ரொம்ப நல்ல பையன் ஜானி. கேட்பீங்களா? வா 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 வா. சிரிக்க மாட்டாங்க. வா கவலை மாட்டிக்கிறதுனால சிரிச்சாங்க. அவங்க இப்ப யாரும் சிரிக்க மாட்டாங்க. ரெடி பார்த்து ரெடியா? ஒரு கேட்டு பிடிக்காம பார்த்தா வரணும். அவசரத்துல மூஞ்சில் போடுற பவுடர் தலையில போட்டு வந்துருக்கு. பவுடர் இல்லையா? மைதானவா? அது எப்படி உன் தலையில போட்டுச்சு? அது என்னன்னா எங்க அம்மா கிச்சன்ல சாக்லேட் டப்பாவை மேல வச்சிருந்தாங்களா? ஆமா, இன்னைக்கு அப்படிதான் வச்சிருக்காங்க. அப்படிதானே? எங்க அம்மா சாக்லேட் எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா? சொன்னாங்க, செய்யணும் தானே. நானே எங்க அம்மாவுக்கு தெரியாம அந்த ஸ்பூனை போட்டு மெதுவா ஏறி சாக்லேட் டப்பாவை எடுத்தேன்னா மைதா மாவு டப்பா தலையில அம்மா வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அம்மாவுக்கு தெரியாம செய்யக்கூடாது தானே. தப்பு தானே. ரொம்ப தப்பு. ஜானி அம்மா பேச்சை கேட்காம அம்மாவுக்கு தெரியாம அம்மா எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அதை போய் எடுத்து தானே. நம்ம வீடா இருந்தாலும் நம்ம அம்மா நமக்கு வாங்கி வச்சிருந்தாலும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம அவங்களுக்கு தெரியாம போய் எடுத்தா அதுக்கு பேர் என்னது? அப்படி செஞ்சா நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? என்னடா துப்பிட்டு இருக்க? என்னடா துப்பிட்டு இருக்க?
இனிமேல் அம்மாவுக்கு தெரியாம இந்த மாதிரி எந்த தப்பு செய்யக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். இனிமே தப்பு செஞ்சா தண்டனை நிச்சயம். தப்பு செய்ய மாட்டேன் சரிங்களா? நீங்க தப்பு செய்யாதீங்க. என்ன பிள்ளைகளா, நீங்க தப்பு செய்வீங்களா? செய்ய மாட்டேன். செய்யக்கூடாது தானே? நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க தானே? திருடுறது பாவம் தானே? திருடக்கூடாது. ஏசப்பா பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க இருக்கணும். சரியா? சரியா? எத்தனை பேர் நல்லா இருந்தது? ஒரு கையில இருக்குதா? நல்லா இருக்குதா? சரி, இப்ப ஒரு பாட்டு ஒன்று பாடலாமா? நான் யார் தெரியுமா? எனக்கு பாவம் செய்தா பிடிக்கும், பொய் சொன்னா எனக்கு பிடிக்கும். நான் தான் பிசாசு. எனக்கு ஏசப்பா பார்த்தா பயமா இருக்கும். ஏசப்பா இங்க இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? உங்க இதயத்தில் இருக்கிறாரா? என்ன பண்றீங்க பாருங்க. நான் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா திருடக்கூடாதா? எந்த பக்கம் இருக்கிறாரு? இருங்களை என்ன பண்றது பாக்குறீங்களா? நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும். நான் இயேசுவை சோதிக்க போகிறேன். இயேசுவே, இயேசப்பாவை நான் சோதிக்கிறப்ப இயேசுவே, இப்பொழுது உனக்கு பசி எடுக்கிறது அல்லவா? இதோ கல், இதை அப்பமாக்கி சாப்பிடு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று உனக்கு தெரியாதா? என்னை நீ பணிந்து கொண்டால் இந்த உலக ராஜ்யம் உனக்கு நான் தருவேன். தேவன் ஒருவரை
ஆராதனைக்கு பாத்திரதா இருக்கிற உங்களுக்கு தெரியாது. என்ன சொன்னாலும் இயேசுவை நான் ஏமாற்ற முடியவில்லை. அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். சாத்தானுக்கு இடப்படாதிருப்பீர்களா? சாத்தான் விரிக்கிற வலைக்குள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக வாழும்படி தேவன் உங்களுக்கு துணைவிப்பார். ஐயோ அண்ணே 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 சாத்தா வரனே அண்ணே என்னை காப்பாத்துங்க அண்ணே என்னை காப்பாத்துங்க அண்ணே. நான் ஏசப்பா பிள்ளையா இருக்கிறேன்.
ஒரே இது பண்றாங்க ஃபுல்லா. ஆமா. டேய் நமக்கே இப்ப லீவ் விடுறாங்க. ஜாலியா இருக்கணும் இது பண்ணி போறோம். ஐயா சரி. டேய் ஹலோ. நீங்க சொன்னா புரிஞ்சுச்சு. ஆமா. இப்போ என்ன பண்றது? நல்லா டான்ஸ் ஆடலாம். அப்படியே ஒரு ரோட் பிளான் சப்ப காசு வரும். நல்லா கூட்டம் நினைச்சாரா? ஆமா அதனால பிடிக்க முடியாது. ஆமா கடவுள சொல்றேன். பயங்கரமா போறீங்களா? சரி என்ன பண்ணலாம் சொல்லு. அவனுக்கு சூப்பரா ஒரு ஐடியா சொல்றா. சொல்லு. இந்த ஊருக்குள்ள புதுசா ஒரு பழைய வந்துடா. என்ன சொல்றா காசு இல்ல. காது. நீ தான் காது வந்து சொல்றா. காது வந்து சொல்றா. பயந்துறானே. போற சொல்றா. இந்த ஊருக்கு பழைய வந்து பணியா வந்துட்டாரு. பெரிய பணக்காரா திருடுவீங்களா? இப்போ வந்து நம்ம காசு தெரியல. நம்ம ஸ்ட்ரைட்டா போய் ஏறிடலாம். என்ன சொல்ற? பெரிய அச்சா காதலா பிஞ்சிருடா. அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ வா. சரியா? என்னடா என்ன பாட்டு என்னடா கோழி கையில காலி சொல்றீங்க? என்னடா ஆச்சு? ஆமா அதுவும் சொல்லுங்க. நீ சொல்லுடா. ஓகேவா? பசங்களா நான் தான் இந்த ஊருக்கு பண்டையா என்கிட்ட நிறைய கோழி ஆடு மாடு எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு கோழி வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். சரி நான் போய் கோழியை போய் என்ன போறேன். என்கிட்ட 100 கோழி இருந்துச்சு. சரி பாக்குறேன் என்ன இது 10 20 30 40 50 அதோ பின்னாடி ஒரு 60 அந்த பக்கம் 80
90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99. என்ன இது ஒரு கோழி காணோம்? பசங்க நீங்க பாத்தீங்களா? கோழியை காணோம், நீங்க தான் எடுத்தீங்களா? அப்ப யார் எடுத்தது? 2 பசங்களா? அவங்க பேர் என்ன? ராமு, சோமுவா. ஓ, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாங்க? ஓ, பிங்க் கலரும் பச்சை கலருமா? ஓ, அவங்க நாளைக்கு வருவாங்களா? ஓ, பாட்டு பாடிட்டு வந்தாங்களா? என்ன பாட்டு பாடினாங்க? ஓ, கோழி வைக்கல காலியா? திருட்டு பசங்க நாளைக்கு வரட்டும். பசங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அவங்க வரும்போது திருடே கத்துறீங்களா? அவங்க முன்னாடி கத்தாதுங்க. அவங்க பாட்டு பாடும்போது கத்துங்க. அப்புறம் புடிச்சிடுறாங்களே நாளைக்கு என் கையில காலியா? வாங்கடா திருட்டு பசங்களா, வாங்க. பேசும் நான் கோழி பண்ணி போன சீக்கிரம் வாடா டேய். டேய் எங்க வா? டேய் இங்க வா. டேய் பெரிய பண்ணீங்களா? டேய் விட்டு போடா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளவுதான். கோழி அறுக்குறீங்க. சின்ன பசங்க பார்த்தாலும் விட்டுட்டேன். பசங்களா, thank you so much. உங்களால தான் இந்த பசங்க பிடிக்க முடிஞ்சிச்சு. எப்படி நீங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கிறதால பரவாயில்ல. சரி thank you. பிள்ளைகளோ பிள்ளைங்களா, எனக்கு உடம்பு சரியில்லை. எங்க போகலாம்? ஆஸ்பத்திரிக்கு போகலாமா? எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம்? பெரிய ஆஸ்பத்திரிக்கா? அது எங்க இருக்க? தெரியலையே. டாக்டர் வரா? தெரியலையே. டாக்டர், எனக்கு ஒரு இருமல் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண தெரியல. நான் என்ன பண்றது? இருங்க, நான் போய் கேட்டுவேன். சரியா? நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய டாக்டர். என் பேரு என்ன தெரியுமா? என் பேரு ரெயின்போ, டாக்டர் ரெயின்போ. என்கிட்ட வந்தீங்கன்னா எல்லா வியாதியும் சரியாகும். இப்ப நான் கிளினிக்ல உட்கார்ந்து வர்ற வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் மருந்து மாத்திரை எழுதி கொடுக்க போறேன். பார்க்கலாம் யாரு வர்றாங்கன்னு பார்க்கலாம்.
ஐயா இங்க டாக்டர் வீடு எங்க இருக்குது? டாக்டர் டாக்டர் ரெயின்போ வீடு எங்க இருக்குது தெரியுமா? என்ன ஒரே இருமல் சத்தம் கேட்குது. யார் யார் இது இருமிட்டு வருது? டாக்டர் எனக்கு ஒரு வாரமா இருமாத சொல்லு. உனக்கு என்ன ஆச்சு? டாக்டர் எனக்கு எனக்கு 2 வாரமா ஒரே இருமலா இருந்தா இது உனக்கு நானு ஒரு மருந்து கொடுக்குறேன். என்ன மருந்து கொடுக்கலாம்? ஐயோ மறந்து போச்சு. இந்தப்பா இந்த மருந்தை போய் நீ 3 வேளைக்கு குடி, கொண்டு போ. இந்த மருந்தை எப்படி குடிக்கிறது? என்ன? எப்படி குடிக்கிறதா? வாயில தான் குடிக்கணும். போடா. எப்படி குடிக்கணும்? சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். வாங்கம்மா வாங்க, இயேசுவை ருசி பார்க்க வாங்க. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகம் கொடுக்கிற இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். என்னடா இது, இயேசு வந்திருக்கிறாரா? எனக்கும் இந்த இருமல் நிக்கவே இல்லை. தேசப்பட்ட போன சுகமாயிடுமா? எல்லாம் சொல்றாங்களே சுகமாக சுகமாகட்டு. எங்க பார்க்கலாம்? தேசப்பட்ட போய் பார்க்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு உங்களுக்கு சுகம் தர வல்லவராய் இருக்கிறார். கடன் பிரச்சனை, போராட்டம் இவைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு. என்னடா இது, எல்லாத்தையும் விடுதலை கொடுக்கிறாங்க. சரி இப்போ போய் பார்க்கலாம் எங்க இருக்கிறாரு. மகனே, உனக்கு என்ன வேண்டும்? யாரையா என்ன அன்பாய் கூப்பிடுறது? நீ யார்? நான் உனக்கு விடுதலை தர வந்திருக்கிறேன். ஏசப்பா, நீங்க தான் ஏசப்பாவா? எனக்கு சுகத்தை தாங்க, இந்த இருமல இருந்து எனக்கு விடுதலை தாங்க. என் மகனே, உனக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. என்ன ஆச்சரியம், இப்ப இருமலே கிடையாது. அற்புதம் அற்புதம் அற்புதம். ஏசப்பா ஏசப்பா, எனக்கு சுத்தம் கொடுத்துட்டீங்க. நான் எவ்வளவோ மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேன், ஆனா இருமல் சரியாகல. ஆனா உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, ஏசிட்ட வான்னு சொன்னாங்க. இப்ப நான் வந்ததுனால எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.